ஸோ அது மாதிரி தான் இப்போ ஹாக்கி இந்தியாவோட நேஷனல் கேமாக இருந்தாலும் அது விளையாட முடியாத காரணம் என்னன்னா, இப்போ 22 பேர் விளையாடணும், 22 பேருக்கும் ஸ்டிக் வேணும், அதுக்கான சப்போர்ட்டிங் மெட்டீரியல், சப்போர்ட்டிங் கார்ட்ஸ், எல்லா ஐட்டம்ஸும் வேணும். ஃபுட்பால் அப்படி கிடையாது, ஒரு பூட் ஒரு ஷூ. பட் இப்போதைக்கு அது அஃபோர்டபுள் தான். பட் ஈவன் நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது பால் இல்லாமல் வெறும் பேப்பரை சுற்றி இல்லை கீழே இருக்க வாட்டர் பாலை கூட வச்சு விளையாடி இருக்கோம். கிரிக்கெட் அதே மாதிரி தான். நம்ம கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா பேப்பரை சுற்றி ரப்பர் பேண்ட் கட்டி அதை வச்சு விளையாடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கேம் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா அதை மக்களால் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணணும். ஈவன் ஷட்டில் காக் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும், அது விளையாடுறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அந்த ஷட்டில் காக் விளையாட நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு நார்மல் ராக்கெட் வாங்க போனால், ஒரு ராக்கெட் வாங்க போனாலே, ஒரு டென்னிஸ் பேட், அதை பேட்மிண்டன் பேட் வாங்க போனாலே 3000 ரூபா 4000 ரூபா வரும். அதுக்குள்ள ஒரு ஷூ வாங்கணும் நீங்கள். அதோட கார்க்கு அந்த ஷட்டில் பார்த்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட 200 300. அது நம்ம ஓப்பன் ஏரியாவிலையும் உங்களால் விளையாட முடியாது. அது ஓப்பன் ஏரியாவில் விளையாடினீங்கன்னா காற்று இங்கே அலைவாயும். ஸோ அதனால பால் சரியாக உங்களுக்கு விளையாட முடியாது. இண்டோரில் விளையாடணும்னா அதுக்கு தனி ஸ்பேஸ் வேணும். நம்மளுக்கு இங்கே இருக்கிறதுக்கே இடம் இல்லை. இதில் எங்கே இண்டோரில் வந்து நம்ம விளையாடுறது, அதுக்கு நம்ம ரெண்டல் போனால் அதுக்கு ஒரு சார்ஜஸ் தனியாக இருக்குது. ஸோ ஒரு கேம் வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சீப்பாக இருக்கணும். இது கேமுக்கு மட்டும் பொருத்தம் கிடையாது. நம்ம ஒரு பிஸ்னஸ் இல்லை நம்ம ஒரு ப்ராடக்ட்டு, நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தால் கூட அது வந்து ஈஸியாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஐஃபோன் எடுத்துட்டிங்கன்னா எல்லாரும் ஐஃபோன் வச்சுக்கிறது இல்லை. பட் பிடிக்கலாம், பட் எல்லாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாரும் அது விரும்புறதும் கிடையாது. பட் நோக்கியா பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் இருந்துச்சு. அந்த ஆண்ட்ராய்டு ஜென்ரேஷன், ஸ்மார்ட் ஃபோன் ஜென்ரேஷன் வரதுக்கு முன்னாடி நோக்கியா வந்து ஈஸியாக அக்சசிபிள் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. படிக்காதவங்க கூட அந்த வந்து ஈஸியாக அந்த மெனு ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஈஸியாக ஃபோன் நம்பர் சேவ் பண்ண தெரியும், ஈஸியாக கால் பண்ண தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ உங்களோட ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, உங்களோட சர்வீஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.